அதுதான் சொல்ல வரேன். அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க நடத்தாதீங்க. அவங்க ரொம்ப கிளவர். இப்போ அவங்க மேடம் பாருங்க உஷாரா பண்ணாங்க. 10 வயசுக்கு மேல ஸ்கூல் பார்க்க விரும்பல. டக்குன்னு எதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், கிளாஸ் ரூமுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தாங்க. அவங்க வந்து ஹோம் ஸ்கூல்ல வைக்கல, ஹோம் டியூட்டர் வச்சாங்க. சரி இதுல எது ஈஸியா பாஸ் பண்ண முடியும்னு பார்த்தாங்க. ஐஜிஎஸ்சி ஏன்னா எக்ஸ்போஸ் இருந்தது, டக்குன்னு அதுல சேர்த்துட்டாங்க. ஏன்னா ஐஜிஎஸ்சி பண்ணீங்கன்னா யூஎஸ்ல நீங்க சாட் எழுதுறது ஈஸி, டக்குன்னு அந்த ஃபார்ம்லாம் அமைச்சிட்டாங்க. தன்னோட பையனை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு உங்களால பண்ண முடியுமா? எனக்கு அந்த வாய்ப்பு தேவையில்லை, நான் எதிர்பார்க்கல. சார் ஒரு விஷயம் புரிஞ்சுங்களே, சொல்லுங்க. உங்க மேல பாவப்படுறேன் ரைட்டா? என்ன பாவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே நிமிஷம் இருக்கே. இல்ல ஒரு பெண் கல்விக்கு இந்த சொசைட்டி ஏன் சார் இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கு? ஆமாங்க, எதுக்கு ஒர்க் பாருங்க. பண்ணுவீங்க? நீங்க எப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவீங்க? இல்ல என் பெண்ணுக்கான கல்வி நான் கொடுக்க தெரியும் எனக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? என்னோட வாழ்க்கை முறை சேர்ந்து தான் என்னோட கல்வி முறையா இருக்கு. என் சரி, கல்வி முறை இருக்கு. உங்க பொண்ணு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என் பொண்ணு வந்து சமுதாயத்துல மக்களுக்கு வேலை செய்யற, ஒரு சமூக வேலை செய்யற ஒரு சிறந்த ஒரு மனிதனா இருந்தா போதும் என் பொண்ணு. இந்த சமூகத்துக்காக உழைக்கணும்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசணும், ஆமா, எழுதணும், இல்லைன்னா களப்போராளியாக நிக்கணும், உலக விஷயங்கள் தெரியணும், ஒரு கேஸ் ஃபைல் பண்ண தெரியணும், கோர்ட்டுக்கு போக தெரியணும். இதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நீங்க சொன்னது மட்டும் கையில் எடுத்துப்போம். இது எல்லாமே பண்ணும், அதுக்கான அறிவு வந்துரும். எப்படி வரும்? ஆமா, இப்ப படிப்பு, இப்ப நீங்க அது வழக்கறிஞர் படிப்பு தேவைப்படும். ஆமா, ஆமா, அந்த படிப்பு தான இயல்பா நான் சொல்லி கொடுத்துருந்தா இருக்கும். எப்படி சொல்லி கொடுக்கணும்னா இயல்பா சாதாரணமா சொல்லி கொடுக்கணும், ரொம்ப வந்து வலி கொடுத்துல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.